உட்காருங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஹாய் மிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஏதோ ஆழியோட புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மிஸ். உங்க புடவை அப்படியா? ஃபாரின் சாரி. ஓ. பை த பை, சாரோட ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். என்கிட்டவா? சரி. ஆழி எப்படி மேடம் படிக்கிறா? எங்க படிக்கிறா? இங்க தானே படிக்கிறா. ஏய், ஸ்கூல் மாத்தி கூட்டு வந்துட்டியா? இல்லையே, அவ இங்க தானே படிக்கிறா. ரெண்டு பேரும் ட்ரஸ்ட் மீ, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். சார், அத சொல்லல சார். ஒரு சாதாரண மேக்ஸம் கூட ஒழுங்கா போட மாட்டேங்கறா. அத சொன்னேன். இல்லையே, மேக்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. மேடம், அதுவும் நான் எடுக்கிற மேக்ஸ்னா ஆழியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சார், அத சொல்லல சார். மேடம், 7 into 6 எவ்வளவு மேடம்? 42. கரெக்ட் மேடம். எஸ். இப்போ 6 into 7 எவ்வளவுன்னு சொல்லுங்க மேடம். 6 into 7, 7 into sin theta cos மம்மி, theta. 24. 24? பாத்தீங்களா எவ்வளவு தப்பா மேக்ஸ் போறானு? அது எப்படி சார் 24 வரும்? மேடம், இப்ப 7 into 6 42வா? இப்ப 7 இங்க போயிருச்சு, 6 இங்க வந்துருச்சு. அப்ப 24 தானே? என்ன மேடம், கரெக்ட் தானே? இது என்ன சார் மேக்ஸ்? இது சாதாரண மேக்ஸ் இல்ல மேடம், டான்சிங் மேக்ஸ். டான்சிங் மேக்ஸா? மேடம், டான்சிங் மேக்ஸ்ன்றது ஒரு கலை மேடம். நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லுங்க. யோகா பண்ணிட்டு இருக்கீங்க டென்ஷனை குறைக்க. 1 2 3 4. இப்ப அதே 4 தான் சார். 4 5 6. இப்ப தாமரையா சார்? 5 5 10 2 12. இப்ப சிரிக்கும் தாமரையா சார்? இல்ல மேடம், 10 32 2 மொத்தம் 44. சார், இது ஸ்கூலு, இப்படிலாம் மேக்ஸ் சொல்லி தர கூடாது. ஓ, பரவாயில்ல மேடம். நான் இத உலக லெவல்ல மேக்ஸ்ல ஒரு புரட்சியை உண்டு பண்ணி கண்டிப்பா ஒரு நோபலாச்சு வாங்கலாம்னு இருக்கேன் மேடம். அட்லீஸ்ட் ஒரு ஆஸ்கராச்சு கொடுப்பாங்கல்ல. சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியல சார். இப்ப நான் டெஸ்ட் பண்ற பாருங்களேன். ஏன் ஆழியா, உன்கிட்ட 30 ரூபாயா கொடுத்தா 3ஆவது நாள் உன்கிட்ட எவ்வளவு இருக்கும்? பிஸ்கெட் வாங்கி தரேன்னு முதல் 30 ரூபாவை அப்பா வாங்கிடுவாங்க. பிரியாணி செஞ்சு தரேன்னு ஏமாத்தி 2வது 30 ரூபாவை அம்மா வாங்கிடுவாங்க. சரி, 3வது 30 ரூபாவை வச்சாச்சு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா 5 ரூபாய் டஸ்டரை உடைச்சதுக்கு மீதி 30 ரூபாவை நீங்க வாங்கிடுவீங்க. மிச்சம் என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது மிஸ். பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா சார்? பார்த்தேன் மேடம். நானாச்சு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு 30 ரூபாய் வாங்கியிருக்கேன். ஆனா இவ பிரியாணி செஞ்சு தரேன்னு 30 ரூபாயை வாங்கி குழந்தைய ஏமாத்திருக்கா மேடம். 30 ரூபாய் பிரியாணி செஞ்சிருவியா நீ? 30 ரூபாய்க்கு பிரியாணி குழந்தைக்கு வேணா பண்ணலாம். பிரியாணின்னு லீவ் போட்டு இவரும் வீட்டுல உட்காந்தா 30 ரூபாய்க்கு 2 பேருக்கு எப்படி மேடம் பிரியாணி வரும்? சரி சரி, நம்ம குடும்ப விஷயம் இங்க எதுக்கு மேடம்? ஆனா நீங்க செஞ்சது தப்பு மேடம். எப்படி மேடம், 5 ரூபா டஸ்டருக்கு நீங்க 5 ரூபா மட்டும் வாங்கியிருந்தா அவகிட்ட ஒரு 25 ரூபாய் இருந்திருக்கும்ல. எதுக்கு 30 ரூபா வாங்குனீங்க? ஒரு டஸ்டர்லாம் வாங்க முடியாது சார். ஒரு பேக்ல 6 இருக்கும், அதான் 30 ரூபாய். அப்ப மீதி 5 டஸ்டர் பாப்பா கிட்டே கொடுத்துருவீங்களா மேடம்? இப்ப டஸ்டரா சார் பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? ஒரு சாதாரண மேக்ஸம் கூட வரல சார் உங்க பொண்ணுக்கு, அதான் சார் பிரச்சனை. மேடம், இப்ப நான் எப்படி மாத்தி கேட்டு அவளை கரெக்டா ஆன்சர் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க. அழியா, இப்ப 3 நாளைக்கு டெய்லி உங்ககிட்ட 30 நோட் புக்கை கொடுத்தா 3வது நாள் உங்ககிட்ட எவ்வளவு நோட் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. எப்படி ஒண்ணும் இருக்காது? ஆமா, புது ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன். அந்த பழைய பேக்ல 30 நோட்டை வச்சா கிழிஞ்சி நோட்டெல்லாம் ஆட்டோலயே விழுந்துரும். அப்புறம் 3 நாள் கழிச்சு என்கிட்ட எப்படி நோட் இருக்கும்? ஆஹா, இது சரிப்பட்டு வராது மேடம். ஆமா சார், ஆமா சார், அதேதான். இது சரிப்பட்டு வராது. ஆமா, நீங்க டெய்லி 30 ரூபான்னு 3 நாளைக்கு அவகிட்ட கொடுத்துருங்க. அதை வச்சு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா 30 நோட்டு டெய்லி சுமந்தாதான் புத்தி வரும்.